Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். 2004-2014 வரை டாக்டர் மன்மோகன் சிங் அரசு தாராளமாக தகுதி உள்ள மாணவர்களுக்கு கல்விக் கடனை வழங்கியது. அதன் பிறகு த பிரைம் மினிஸ்டர் வித்யார்த்தி போர்ட்டல் என்கிற ஒரு பிரதமருடைய கல்வி திட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கிடைத்த கல்விக் கடன் 26-27 கல்வி ஆண்டில் 1,50,000 மாணவர்களுக்கு கல்விக் கடன் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எட்டியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2,600 கோடி சொச்சம் மாணவர்களுக்கு கடனாக கிடைத்தது. இந்த ஆண்டு டார்கெட் தமிழக அரசினோட 3,000 கோடியாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் 4 லட்சம் வரை மாணவர்களுக்கே கடன் வழங்கப்படும். 4.5 லட்சம் வரை 7 லட்சம் போகும்பொழுது பேரண்ட்ஸ் தாயோ தந்தையோ கையெழுத்து போட்டாலே கொடுத்துருவாங்க. இப்போ அதன் பிறகு அது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி கடன் தாராளமாக கிடைப்பது என்பது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. வங்கி மேலாளர்கள் மிகச் சரியான நடைமுறையை பின்பற்றுகிறார்களா என்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்திருக்கிறார். அந்த விரிவான திட்டத்தின் அடிப்படையில் 7.5 லட்சம் வரை மாணவர்களுக்கு பிணையில்லா கடன் வழங்கப்பட்டு வந்ததை நீட்டிக்கப்படும். அநேகமாக அந்த ஃபிகர் எவ்வளவு ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு எந்த தகுதியுள்ள மாணவனுக்கும் படிப்பதற்கான தடையே இருக்கக்கூடாது. அதற்கு மாநில அரசு முழு பொறுப்பேற்று வங்கிகளை முறைப்படுத்தி ஒவ்வொரு வங்கிக்கும் மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நோடல் ஆபீசர், அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற 5 கல்லூரி 10 கல்லூரி 15 கல்லூரி இருக்கிற மாவட்டங்களில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பேராசிரியர்கள் பணியாற்றுவார்கள். தேவைப்பட்ட மாணவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வார்கள். ஒரு 5 கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாவட்டத்தில் அதற்கு ஒரு ப்ரொஃபசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று நான் அறிவித்திருக்கிறேன் பத்திரிகையில். அந்த ப்ரொஃபசருடைய நேரடி தொடர்பு கொண்டால் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கிற லீடு பேங்க் நோடல் மேனேஜரோட தொடர்பு கொண்டு உடனே மாணவர்களுக்கு இந்த கல்வி ஆண்டில் கல்வி கடன் கிடைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. நன்றி. அதை மறுபடியும் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.